Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து நிறைய ட்ரோன் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கும் வந்து ஒரு ட்ரோன் ரிலேட்டட் வீடியோ தான் போட போகிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, DJI Fly ஆப் 1.4.12 இதோட அப்டேட்டை பற்றி நான் எப்படி பண்ணுறது, அதில் என்ன ஃப்ளாஸ் இருந்தது அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போது அதில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தனி வீடியோ போடலாம் தான். நான் லாஸ்ட் டைம் அதை நான் சொல்லலை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ் ட்ரோன்ஸ் லைக் Mavic 2S இதெல்லாம் வந்து கொடுத்துருந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் வந்து நம்ம இனிமேல் மினி டூலையும் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் பண்ணுறவங்க, விளாகிங் பண்ணுறவங்க, அப்புறம் ஈவெண்ட்ஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் லைவில் நீங்கள் லைவாக நீங்கள் பண்ணுற ஒரு ஷூட்டை வந்து நீங்கள் அப்படியே லைவ் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது உங்கள் வாய்ஸும் சேர்த்தே நீங்கள் பண்ணலாம். வாய்ஸ் வந்து உங்களோட மொபைல் மூலமா அது வந்து கேப்சர் பண்ணிக்கும். இது எப்படி பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மினி டூவில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் வந்து ஐ பட்டன்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். பாருங்கள், அந்த 1.4.12 இந்த அப்டேட் பண்ணால் மட்டும்தான் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக் டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண உடனே ஹாவரிங் பண்ணும்போது ஒரு பிளேஸில் பொசிஷனில் நிற்காமல் ஒரு மாதிரி சைட்லேயே போகுது அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா, அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆர்சி ஆன் பண்ணணும். ஆர்சி ஆன் பண்ணிட்டு அப்புறம் தான் ட்ரோன் ஆன் பண்ணணும். ஏன்னா ட்ரோன் நீங்க ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணீங்கன்னா மொபைல் உங்க வைஃபை சர்ச் பண்ற மாதிரி தான். வைஃபை சர்ச் பண்ணும்போது இருக்கிற வைஃபை எல்லாத்தையுமே சர்ச் பண்ணது இல்லையா, அந்த மாதிரி இது வந்து இருக்கிற சிக்னல்ஸை சர்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிரான்ஸ்மிட்டிங்கோட சிக்னல் ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு கண்ட்ரோலா இருக்கும். ஸோ இந்த சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோவா இருக்காது, அவாய்ட் பண்ணும். இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் DJI Fly வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வியூ வருது. இந்த வியூவில் நான் அபவுட்டில் போயிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனை காமிச்சிடுறேன், 1.4.12. ஸோ இதில் எந்த டவுட்டுமே இல்லை. இங்கே தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா RTMPன்னு ஒன்று இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து ஒரு சில கோட்ஸ் எல்லாம் வந்து ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் ப்ரௌசரில் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த restream.ioட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரீம் வித் ஸ்டூடியோன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் வித் OBS vMixன்னு இருக்குது. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்டினேஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்றது வந்து பாட்டமில் போனீங்கன்னா ஆட் டெஸ்டினேஷன் இருக்கும். அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் டெஸ்டினேஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்கும். நான் இப்போதைக்கு ஃபேஸ்புக் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபேஸ்புக் நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அதில் என்ன பண்ணுன்றது வந்து நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், லைவ் வித் ரீஸ்ட்ரீம். அது நீங்கள் டைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபேஸ்புக் இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஐடி தான் நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடி தான். ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போனீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்ஷன், ஸ்ட்ரீம் வித் OBS vMix எட்ஸெட்ரா. இதுதான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இது இப்போ ஆஃப்லைன்னு காமிக்குது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் யுவர் ஸ்ட்ரீம் கீ இஸ் ஹியர்னு அதுவே வந்து ஆரோ பாப்அப் காமிக்கும். இந்த செட்டிங் சிம்பிள் இதை கொடுத்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கோடும் கீழே இருக்க ஸ்ட்ரீம் கீயும் மட்டும்தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் மொபைலில் நோட் பேட் செக்ஷனுக்கு போயிடுங்க. நியூ நோட்ஸில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணுன்றதுக்காக தான். இப்போ இதை பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள் லைவ்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேக்ஸ்லாஷ் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அகைன் அந்த பேஜுக்கு போங்க. இந்த கீ இருக்கு இல்லையா, இதை ஒரு தடவை காப்பி பண்ணிவிட்டு சேம் பேஜுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது ஓவராலாக டோட்டலாகவே வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொண்டு போய் DJIயில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
இப்போ நம்மளோட DJI ஆப்புக்கு போயிடணுங்க. ரொம்ப சிம்பிள் செட்டிங்ஸ் தான். நான் வந்து சொல்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன் மாதிரி தெரியும், பட் ரொம்பவே சிம்பிள் செட்டிங். இப்போ நம்ம ஏற்கனவே வந்தோம் இல்லையா, லைவ் ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் RTMP அட்ரஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ரெசல்யூஷன் இருக்கு. அதில் வந்து 100p ஆர் 720p உங்களுக்கு எது வேணுமோ அதே கொடுத்துருங்க. நான் ஹையர் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பிட் ரேட் வந்து 5 Mbps 3 Mbps இருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 2 Mbps and 1 Mbps தான் இருக்கு. நமக்கு லக்கிலி 5 Mbps வரைக்கும் இருக்கு. ஸோ இது பெட்டர் தான். ஸோ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணீங்க இல்லையா, அதை தான் இங்கே பேஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ மறக்காம இந்த பேக் ஸ்லாஷை வந்து போட்டுருணும். டன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னாவே இட் வில் ஸ்டார்ட் டு லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ நீங்கள் உங்களோட ட்ரோன் பொசிஷனை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஓகே கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோனை வந்து விண்டோ வியூவில் உங்களுக்கு நான் அவுட்டரில் வைக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் விண்டோவில் பால்கனியில் நான் இங்கே வச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் உங்களோட RC, மொபைல் அண்ட் ட்ரோன் மூணுத்தையுமே சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஆப்புக்கு வருவோம். இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா 3 to 1 கவுண்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஆகலன்னா உடனே இங்கே ஒரு எரர் வந்துடும். இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்ததுனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷனும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு தான் இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஆகிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ நான் இப்போ ஃபேஸ்புக்கில் என்னோட பேஜை ஓப்பன் பண்ணுறேன். என்னோட பேஜ் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது. உங்களுக்கு நான் லைவ் டெமோவும் இப்போ காமிக்கிறேன். இப்போ மைக் ஆன்லேயும் இருக்குது. ஓகே, இப்போ நான் அப்படியே டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட இது இங்கே இருக்கு. இப்போ ஆக்சுவலி லைவ்ல போயிட்டு இருக்குங்க, தெரியுதா? ஸோ இது என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து வியூ ஆகாது. ஏன்னா நான் வந்து ஒன்லி பை மீ தான் போட்டிருக்கேன் டெமோ பர்பஸ் போடுறதுனால. அண்ட் இதில் ஒரு வீடியோவும் பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் வீட்டு பக்கத்தில் ஜஸ்ட் அப்படியே நான் அப்ளை பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த வீடியோக்காக இதை நான் பண்ணுறதுனால உங்களுக்கு சிம்பிள் செட்டிங்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைவ் வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் டைம் டிலே இருக்கு லைவுக்கும் அந்த FB லைவ்ல இருக்கிற அந்த வீடியோவும் பார்க்கும்போது கொஞ்சம் டைம் டிலே இருக்கு. பட் ஓகே, அது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இது ஓகே உங்களுக்கு. நான் ட்ரோனை மறுபடியும் லேண்டிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து இப்போ போயிட்டு இருந்திருக்கு. அது எப்படி வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமே போதும் அப்படின்னா இந்த எட்ஜெட் தான் கொடுக்கணும். வேற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. வேற எங்கேயும் நீங்கள் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷனில் தான் பண்ணுவோம். மறுபடியும் ஆன் பண்ணுறதுக்கு அதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணோன்னே எண்ட் லைவ் ஸ்ட்ரீம் வந்துருச்சு. இது எண்டு கொடுத்துட்டுனா உங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அதோட கட் ஆகிடும். நீங்கள் FBயில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்கறதுக்கு சேம் அங்கேயே தான் போகணும். லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷனில் போயிட்டு RTMP போயிட்டு இங்கே ஓகே கொடுத்தா மட்டும்தான் அது லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் வந்து என்னோட யூடியூப் சேனலில் போடுறேன். மறக்காம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.